நாம் இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 3 சாப்டர் 2 பர்சன்டேஜ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எக்ஸசைஸ் 2.1ல் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கிரேட், அதாவது ஒவ்வொரு கிரேட்லையுமே என்ன ஃபைன் பண்ணணுமா, நம்பர் ஆஃப் கலர் ஸ்கொயர்ஸ், இதில் எத்தனை ஸ்கொயர் கலர் பண்ணியிருக்கு அப்படின்னு ஃபைன் பண்ணணுமா. நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் இட் ஆஸ் எ ஃப்ராக்ஷன், ஃப்ராக்ஷனில் இதை எழுதணும். நெக்ஸ்ட்டு டெசிமல் எழுதணும். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் எழுதணும். இந்த 5 ப்ராப்ளம்ஸ்க்கு அப்போ என்னெல்லாம் எழுதணும், எத்தனை பாக்ஸு கலர் ஷேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அதை அப்படி நம்ம ஃப்ராக்ஷன் எழுதணும், அதை டெசிமலாக எழுதணும், நெக்ஸ்ட் அதை பர்சன்டேஜில் எழுதணும். இதில் எத்தனை பாக்ஸஸ் இருக்குது, டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 10 rows, 1 2 3 4 5 6 7 8 9 10, அதாவது 10 rows 10 columns இருக்குது. 10 into 10 100, டோட்டலி 100 பாக்ஸஸ் இருக்குது. 100 பாக்ஸஸில் இதில் எத்தனை பாக்ஸ் கலர் பண்ணியிருக்குன்னு பார்க்கணுன்னா, இதில் 10 பாக்ஸஸாக ஃபுல்லாக ஷேட் ஆயிடுச்சு, இதில் 10 பாக்ஸஸாக ஸோ 20, இதில் 10 பாக்ஸஸ் 30 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 1 2 3 4 5 6 7, அப்போ இங்கே 7, 1 2 3 4 5 6 7, இங்கேயும் 7, இங்கேயும் அதே மாதிரி தானே 7, இங்கேயும் 7. இங்கே நம்ம 30 வரை பார்த்தோம். 37 44 44 + 7 51 51 + 7 58. அப்போ எத்தனை பாக்ஸஸில் ஷேட் பண்ணியிருக்காங்க, கலர் பண்ணியிருக்காங்க, 58. ஸோ த நம்பர் ஆஃப் கலர்ட் ஸ்கொயர்ஸ் எத்தனை, 58. அப்போ இதில் 58ன்னு எழுதிடலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எத்தனை இருந்தது, 100 இருந்துச்சு. இதை ஃப்ராக்ஷன் எழுதுனா எப்படி பண்ணணும், 100 ஸ்கொயர்ஸாக டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் 100 ஸ்கொயர்ஸ்க்கு எத்தனை 58 கலர் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ எக்ஸாமில் 100 மார்க்குக்கு 58 மார்க்ஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மீனிங். ஓகேயா, 100 பாக்ஸஸ்க்கு 58 பாக்ஸஸ் கலர் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி நம்ம டெசிமல் எழுதுவோம், டெசிமலில் பாயிண்ட் வச்சு எழுதுவோம். கேயில் டினாமினேட்டரில் 2 zeros இருந்தால் மேலே நம்பரில் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைப்போம். ஸோ 5க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 0.58ன்னு எழுதுவோம். ஹோல் நம்பர் எதுவும் இல்லைங்கிறனால 0 போடுவோம். இதுதான் டெசிமல் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜில் எப்படி எழுதுவோம், 100க்கு 58. அப்போ அதை நம்ம எப்படி சொல்லுவோம், 58%. இப்படி தானே போடுவோம். நீங்கள் ஞாபகம் வைக்கணும்னா அந்த எக்ஸாம் மார்க்கை கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ 100க்கு 90 எடுத்தால் என்னது, இப்போது பர்சன்டேஜை எடுத்துட்டோம் அப்படின்னா 58/100ன்னு போட்டுடலாம். அந்த பர்சன்டேஜ் எப்படின்னா பை 100ஆக சேஞ்ச் ஆகிரும். ஓகேயா, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். அதில் எத்தனை கலர் ஸ்கொயர் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணலாம். இதில் எத்தனை பாக்ஸு கலர் பண்ணியிருக்கு, இங்கே 10 பாக்ஸஸ், இங்கேயும் 10, 10 × 10 100, டோட்டலி 100 பாக்ஸஸாக. இங்கே கலர் பண்ண பாக்ஸஸ் 10, இதில் 1 2 3 4, இதில் 4, இந்த ரோஸ்லையும் 10, இந்த ரோஸில் 1 2 3 4 தான், இந்த ரோஸ்லையும் 10, இந்த ரோஸில் எதுவும் இல்லை. இந்த ரோவில் எதை பார்க்கலாம், 1 2 3 4 5 6, இந்த ரோவில் எதுவும் இல்லை. இந்த ரோவில் 1 2 3 4 5 இருக்குது. இந்த ரோவில் 1 2 3 4. ஸோ இதை வந்து ஆட் பண்ணிடலாம். 10 + 4 14, 24 28 38 48 53, டோட்டலி 53 பாக்ஸஸ் ஷேட் பண்ணியிருக்காங்க, கலர் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கலர்ட் ஸ்கொயர்ஸ் எவ்வளவு, 53. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம், 100. ஸோ அப்போ ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதணும், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் 100க்கு 53 பாக்ஸஸ் கலர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 100க்கு 53 பாக்ஸஸ் கலர் பண்ணியிருக்காங்க. இப்படி எழுதுறது தான் ஃப்ராக்ஷன். டெசிமல் எழுதணும்னா 2 zeros இருந்துச்சு அப்படின்னா நியூமரேட்டரில் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 0.53 0.53ன்னு போடலாம். இதுதான் டெசிமல். பர்சன்டேஜில்னா 100க்கு 53 இருக்குது. ஸோ அதை பர்சன்டேஜில் நம்ம 53%. இந்த டினாமினேட்டரில் பை 100 இருக்கிறது பர்சன்டேஜ் ஆகிரும். அதான் ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம்.
தேர்ட் சப்டிவிஷனுக்கு டோட்டலாக எத்தனை பாக்ஸஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 5 இருக்குது. இந்த சைடு எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த சைடு 10 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ 10 5s are 50. டோட்டலி 50 பாக்ஸஸ். ஓகேயா? டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ்னால் 50 போட்டுக்கணும். கலர் பண்ண பாக்ஸஸ் எத்தனை? ஃபஸ்ட்டு காலமை பார்க்கணும். 1 2 3 4 5. இங்கே 5. 1 2 3 4 5. இங்கே 5. 1 2 3 4 5. 1 2 3 எல்லா இதுலேயுமே 5 5 தான். ஸோ 5 10 15 20 25. ஸோ கலர் பண்ண பாக்ஸு 25. டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் 50. எத்தனை பாக்ஸஸ் கலர் பண்ணிருந்துச்சு? 25. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எவ்வளோ இருந்துச்சு? 50. இதை ஃப்ராக்ஷன் எப்படி எழுதுவோம்? 50 ஸ்கொயர்ஸ் டோட்டலாக இருந்துச்சு, அதில் 25 என்ன பண்ணியிருக்கோம்? கலர் பண்ணியிருந்துச்சு. இதுதான் இப்படி ஃப்ராக்ஷன் எழுதுறது. இதை டெசிமலாக எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டினாமினேட்டரில் 10 100 1000 இருந்தால் தான் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ அப்போது இந்த 50யோட எதை மல்டிப்ளை பண்ணால் 100 வரும் அப்படின்னு பார்க்கலாம். 50 கூட 2வை மல்டிப்ளை பண்ணால் 100 வரும். அப்படி தானே? 50யை 2 டைம்ஸ் பண்ணால் 100. ஸோ மேலேயும் கிளையும் நம்ம 2வால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். 25வையும் 2வையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். ஃபஸ்ட்டு 25 2s are 50 டிவைடட் பை 50யும் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் 100. ஓகே, இனிமேல் நம்ம இதை டெசிமல் ஃபார்முக்கு ஈஸியாக எழுதிடலாம். எப்படின்னா டினாமினேட்டரில் 2 zeros இருந்தால் நியூமினேட்டரில் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கிறோம். ஸோ இதை 0.50ன்னு எழுதிடலாம். இதுதான் டெசிமல் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜில் எழுதணும் அப்படின்னா ஃப்ராக்ஷன் என்னது? 25 டிவைடட் பை 50. இதை பர்சன்டேஜில் எழுதணும் அப்படின்னா பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணுன்னா நம்ம 100ஆல் மேலே எங்களையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணலாம். ஓகேயா? இன்று 100 by 100 இப்படி போடலாம். இல்லை என்ன பண்ணிடலாம்? 25 டிவைடட் பை 50 இன்ட்டு 100. இந்த நியூமினேட்டரில் உள்ள 100 நம்ம இதை எப்படி சொல்லுவோம்? 100க்கு 100 எடுத்தால் 100% அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது டினாமினேட்டரில் உள்ள 100 என்னவா ஆயிரும்? பர்சன்டேஜாக ஆயிரும். இந்த 100 வந்து நியூமினேட்டரில் உள்ள 100, இந்த 100 வந்து பர்சன்டேஜாக சேஞ்ச் ஆயிரும். நம்ம 100க்கு 100 எடுத்துட்டோம்னா 100% அப்படின்னு சொல்லுவோம். 100க்கு 90 எடுத்தால் 90%. அதைத்தான் இப்படி எழுதுகிறோம். அதாவது ஒரு ஃப்ராக்ஷனை நம்ம பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணோன்னா ஒரு நம்பரை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும். அது இன்ட்டு 100% போட்டால் போதும். ஒரு நம்பர் எந்த நம்பரையோ நம்ம பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அதை 100%ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும், பர்சன்டேஜில் கிடச்சிரும். இதான் நம்ம கொடுத்த ஃப்ராக்ஷன் 25 டிவைட் பை 50. அதை பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 100%ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். இதனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகாது, ஏன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். ஸோ இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாதுல்ல. நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா? 1 5 is 5, 2 5s are 10. 25வையும் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் என்னது? 50. இந்த பர்சன்டேஜை அப்படியே போட்டுடலாம். இப்படியும் போட்டுடலாம். ஷார்ட்கட்டாக இந்த லைன்லேருந்து நம்ம இதை கொண்டு வந்துடலாம். 100க்கு 50, ஸோ 50% அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு 4th சப்டிவிஷன். இதில் எத்தனை பாக்ஸஸ் இருக்குது? 1 2 3 4 5. 5 இங்கே 5. 5 5s are 25. டோட்டலி 25 ஸ்கொயர்ஸ் இருக்குது. அதில் கலரானது 1 2 3 4. இந்த சைட் 4. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 4. ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 4 + 3 7, 10 17. ஆட் பண்ண 17 கிடைக்குது. ஸோ டோட்டலி 25 ஸ்கொயர்ஸு. அதில் ஷேடானது கலர் பண்ணது 17 பாக்ஸஸ். இதை நம்ம எழுதிடலாம். 4th சப்டிவிஷன் தான். நம்பர் ஆஃப் கலர் ஸ்கொயர் எத்தனை ஸ்கொயர் கலர் பண்ணிருந்துச்சு? 17. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் 25. இதை ஃப்ராக்ஷன் நம்ம எப்படி எழுதுவோம்? 25 பாக்ஸஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் 25 பாக்ஸஸ்க்கு 17 பாக்ஸஸ் கலர் பண்ணியிருக்கேன். இது டெசிமல் ஃபார்முக்கு எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ராக்ஷனில் அப்படியே எழுதிக்கலாம். இதை
டெசிமல் கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணோம், டினாமினேட்டரில் 10 100 1000 எழுதணும். 25 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 100 வரும், 4 மல்டிப்ளை பண்ணால் 100 வரும். 25 4 மல்டிப்ளை பண்ணால் 100. அதே மாதிரி 17 4 மல்டிப்ளை பண்ணும். 7 4s are 28. Balance 2. 1 4 is 4, 4 plus 2 6, 68. இதை நம்ம ஈஸியாக டெசிமல் ஃபார்ம் கொண்டு வந்துடலாம். டினாமினேட்டரில் 2 zeros இருந்தால் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைப்போம். 0.68 இருந்தானே போடுவோம். ஹோல் நம்பர் எதுவும் இல்லைங்கிறனால 0 போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ். நம்ம இந்த லைன்லேருந்து ஈஸியாக பர்சன்டேஜ் கொண்டு வந்துடலாம். 100க்கு 68 இருக்கிறதுனால 68%. இந்த லைன்லேருந்து ஈஸியாக 68%ன்னு போடலாம். இல்லை உங்கள் மிஸ் டீட்டெயிலாக செஞ்சாங்கன்னா டீட்டெயிலாக நம்ம செய்யணும். டீட்டெயிலாக எப்படின்னா ஃப்ராக்ஷனை ஃபஸ்ட் எழுதிக்கணும். 17/25. நம்ம பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ண என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு 100% போடலாம், இல்லை 100/100ன்னு போடலாம், எப்படினாலும் போடலாம். 100/100 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். இதுக்கு என்ன மீனிங், 100க்கு 100 எடுத்திருக்கோம். ஸோ அதை நம்ம 100%ன்னு தான் சொல்லுவோம். இந்த லைன் எழுதுன்னா எழுதலாம், இல்லை இந்த லைன் எழுதாமல் இந்த லைனையும் ஸ்ட்ரெயிட்டாக 100%ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஒரு நம்பரை பர்சன்டேஜ்க்கு மாற்றும் போது 100%ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும் அப்படிங்கிற ஈஸி ஃபார்மெட் நம்ம தெரிஞ்சால் செஞ்சிடலாம். 25 100 மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன்னா 25 4s are 100 நமக்கு தெரியும். அப்போ 125 25 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 425s are 100 ஈஸியாக தெரிஞ்சிடும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். 50 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 100, 25 கூட 4 மல்டிப்ளை பண்ணால் 100. இதெல்லாம் தெரிஞ்சால் ஈஸியாக இருக்கும். 17 × 4%. 17 4 இங்கே தான் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். 68. ஸோ ஆன்சர் இஸ் 68. இப்படி லாங்காகவும் செய்யலாம், இப்படி ஷார்ட்டாக இந்த லைன்லேருந்து ஷார்ட்டாக 68%ன்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 5th சப்டிவிஷன் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு எத்தனை பாக்ஸஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5. இந்த சைட் 5, இந்த சைட் 1 2 3 4 5 6. ஸோ 5 6 are 30. டோட்டலி 30 ஸ்கொயர்ஸ் இருக்குது. இதில் எத்தனை இது கலர் ஆகிருக்குன்னு பார்ப்போமா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 15 பாக்ஸஸ் கலர் பண்ணியிருக்கு. 30 பாக்ஸஸில் 15 பாக்ஸஸ் கலர் ஆகிருக்கு. நம்பர் ஆஃப் கலர் ஸ்கொயர்ஸ் எத்தனை, 15 பார்த்தோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் 13. இதை ஃப்ராக்ஷன் எப்படி எழுதுவோம், 30 ஸ்கொயர்ஸ்க்கு 15 ஸ்கொயர்ஸ் கலர் பண்ணியிருக்காங்க. ஸோ 15/30. இதை டெசிமல் ஃபார்முக்கு எழுதணும். டெசிமல் ஃபார்முக்கு எழுதணும்னா இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அதாவது சின்ன நம்பரை வச்சும் கேன்சல் பண்ணலாம், பெரிய நம்பரை வச்சும் கேன்சல் பண்ணிக்கலாம். 15 கூட 2 மல்டிப்ளை பண்ணால் 30. 15ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை 5 2s are 10. 1 2 is to 2 plus 1 3 30. ஸோ இதை கேன்சல் பண்ணால் இங்கே 1 15 is 15, 2 15s are 30. இப்படிலாம் லாங்காக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு 3 டேபிளில் 10 3s are 30, 5 3s are 15, 1 5 is 5, 2 5s are 10. எப்படினாலும் 1 நியூமரேட்டரில் கிடைக்கும், டினாமினேட்டரில் 2 கிடைக்கும். இது நம்ம பிக்கர் நம்பரை வச்சு கேன்சல் பண்ணியிருக்கோம். எப்படினாலும் கேன்சல் பண்ணியிருக்கோங்க. என்ன கிடைக்கும், 1/2 கிடைக்கும். இதை நம்ம டினாமினேட்டரில் 100 வரணுங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், 1/2 கூட 50ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவோம். 1ஐயும் 50ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 50, 2 கூட 50ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 100. இதை எப்படி டெசிமல் ஃபார்முக்கு எழுதலாம், 0.50ன்னு எழுதலாம். 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைப்போம்ல, ஸோ 5க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கிறோம். 0.50. இதை நெக்ஸ்ட் நம்ம பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணணும். பர்சன்டேஜுக்குனா ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் எழுதிக்கலாம். நம்ம ஈஸியாக இப்படி 100க்கு 50 இருக்குது, பர்சன்டேஜில் எழுதலாம் 50%. இதுதான் ஆன்சர். அந்த ஒரு லைனில் எழுதலாம். அப்படி இல்லைன்னா கிவன் ஃப்ராக்ஷன் எழுதிக்குவோம். 15/30 அப்படி போட நமக்கு என்ன கிடச்சிது, இங்கே 1/2 கிடச்சிது. 1/2 எழுதிட்டு நம்ம இது கூட பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணோன்னா கிவன் ஃப்ராக்ஷன் கூட 100%ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அதுதான் சொல்லியிருக்கோம். இதை கேன்சல் பண்ணால் 1/2 இன்ட்டு 100%. இதை கேன்சல் பண்ணி எழுதனாலும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2ஐயும் இதையும் கேன்சல் பண்ணலாமா. 1 2 is 2, 5 2s are 10, இந்த 0 அப்படியே போடுறோம்.
ஸோ நமக்கு என்ன இருக்குது 50 மட்டும்தான் இருக்குது, வேறு வேல்யூ இல்லை. அப்போ பர்சன்டேஜ் என்னது 50%. இந்த ஒரு லைன்லேருந்தும் இந்த ஆன்சர் எழுதிடலாம் ஷார்ட்கட்டாக. செகண்ட் ப்ராப்ளம், ஏ பிக்சர் ஆஃப் செஸ் போர்ட் இஸ் கிவன். செஸ் போர்ட் கொடுத்துருக்காங்க, அது என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, பர்சன்டேஜ். எதோட பர்சன்டேஜ், ஒயிட் கலர் ஸ்கொயர்ஸ். ஒயிட் கலர் ஸ்கொயர் இருக்கா, அதோட பர்சன்டேஜ். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் கிரே கலர் ஸ்கொயர். கிரே மீன்ஸ் இதில் பிளாக் கலரில் இருக்குது. அதில் எந்த பாக்ஸ்லலாம் பிளாக் கலரு அப்படின்னு கவுண்ட் பண்ணி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஏதோ பர்சன்டேஜ் தட் ஹாவ் த பீசஸ். இந்த பீசஸ் இருக்கா, இதை கவுண்ட் பண்ணி அதுக்கு பர்சன்டேஜ் ஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டோன்ட் ஹாவ் த பீசஸ். பீசஸ் இல்லாத பாக்ஸஸ் இருக்குல்ல, அதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எத்தனைன்னு பார்க்கணும். செஸ் போனாலே 64 தான். இந்த சைடு 8 வரும். 1 2 3 4 5 6 7 8. இந்த சைடும் 8. 1 2 3 4 5 6 7 8. 8 8s are 64. டோட்டலி 64 ஸ்கொயர்ஸ். அதை நம்ம ஆன்சரில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் ஒயிட் கலர் ஸ்கொயர் எத்தனைன்னு ஃபைன் பண்ணலாம். ஃபஸ்ட் எழுதிக்கலாமா. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எவ்வளவு, 64. ஒயிட் கலர் ஸ்கொயர்ஸ் எத்தனை, ஆக்சுவலாக இதில் ஒன்று விட்டு ஒன்று ஒயிட் இன்னொன்று பிளாக், ஒயிட்டு பிளாக் இப்படி தான் இருக்கும். ஸோ ஒயிட்டும் இந்த 64ல் ஹாஃப் எவ்வளவு, 32 தான் வரும். 1 2 ஆக்சுவலாக இது இருந்தாலும் ஓகே தான், பீசஸ் இருந்தாலும் அதை கவுண்ட் பண்ணுறோன்னா ஒயிட் கலர் ஸ்கொயர் 1 2 3 4 5 6 7 8 இப்படியே கவுண்ட் பண்ணிங்கன்னா இதில் ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது, ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது, அப்படி மாறி தானே இருக்குது. ஃபஸ்ட் ரோவில் 4 இருக்கா, செகண்ட் ரோவில் 4 இருக்கும், தேர்ட் ரோவில் 1 2 3 4. ஸோ 4 4 இருக்குது. மொத்தம் எத்தனை ரோஸ் இருக்கும், 8 ரோஸ். 4 8s are 32. ஸோ ஒயிட் கலரும் 32, பிளாக்கும் 32 தான். அதை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்குவோம். நம்பர் ஆஃப் ஒயிட் கலர் ஸ்கொயர்ஸ் எத்தனை, 32. அதே மாதிரி செகண்ட் இதுலேயும் அப்படி எழுதலாம். இங்கே க்ரீன் கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக நம்ம புக்கில் பிளாக் கலரில் இருக்குது, நம்ம அப்படி எழுதிக்கலாம் 32. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எத்தனை, 64. இதுக்கு தான் நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃப்ராக்ஷன் எழுதிக்குவோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எவ்வளோ வரும், 64. ஓகேயா, அதில் ஒயிட் கலர் எது, எத்தனை, 32. இதான் ஃப்ராக்ஷன் எழுதிட்டோன்னா பர்சன்டேஜாக 64க்கு 32. இதை பர்சன்டேஜ் எழுதுனா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிட்டு 100% மல்டிப்ளை பண்ணுவோம். இல்லை 100/100ன்னு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு லைனில் ஏன்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். 32 / 64 என்று இதை எப்படி எழுதலாம், 100%ன்னு எழுதலாமா. 100க்கு 100 எடுத்தால் 100%. இதை கேன்சல் பண்ணலாம். 32வோட 2வை மல்டிப்ளை பண்ணால் 64. ஏன்னா 64ல் ஹாஃப் தான் நம்ம 32ன்னு பார்த்தோம். 132 is 32. 2 32s are 64. மல்டிப்ளை பண்ணால் தெரியும். 2 2s are 4, 3 2s are 6. ஓகேயா, 1/2 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணலாம். 2வையும் 100ஐயும் கேன்சல் பண்ணலாமா, வேணா இன்னொரு லைனில் எழுதிட்டு செக் பண்ணிக்கலாம். 1 2 is 2, 5 2s are 10. இந்த 0 அப்படியே போடும், 50% கிடச்சிச்சு. ஸோ ஆன்சர் இஸ் 50%. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு. செகண்ட் சப்டிவிஷன் நம்பர் ஆஃப் கிரே கலர் இதே தான், 32/64 தான். சேமாக தானே இருக்குது, அதே ப்ரொசீஜர் தான், அப்படியே எழுதிட வேண்டியதாக. ஃப்ராக்ஷன் 64 பாக்ஸஸ் டோட்டலாக, அதில் 32 என்னது கிரே கலர் ஸ்கொயர்ஸ். ஸோ பர்சன்டேஜுக்கு எழுதும்போது 32 / 64 × 100%. இதையும் கேன்சல் பண்ணால் 2 5 2 தானே, அதே தானே எழுத போகிறோம். நம்ம அப்படியே எழுதிக்கலாம் 1/2 × 100%. இதை கேன்சல் பண்ணால் 1 2 is 2, 5 2s are 10, 0 அப்படியே போட்டுறோம். ஆன்சர் இஸ் 50%. தேர்ட் இது என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, அந்த பீசஸ் இருக்கிறதுக்கு. நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் தட் ஹாவ் த பீசஸ், இதெல்லாம் பீசஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே எந்த பாக்ஸ் எல்லாம் காயின் இருக்குதுன்னு பார்க்கலாம். பீசஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 20 பாக்ஸஸில் பீசஸ் இருக்குது. ஸோ இதில் ஆன்சரில் இப்படி எழுதலாம் 20. டோட்டல்
பாக்ஸஸ் 64 அதை ஃப்ராக்ஷன் எழுதுகிறோம். 64 பாக்ஸஸ்க்கு 20 பாக்ஸஸ் பீசஸ் இருக்குது. அதை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணுவோம். 20 டிவைட் பை 64 இன்ட்டு 100/100. இதை நம்ம 100% போடுவோம். 20 டிவைட் பை 64 இன்ட்டு 100%. இதை கேன்சல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 5 4s are 20, 1 4 is 4, மீதி 2, 24 6 4s are 24. இந்த 16ஐயும் 100ஐயும் இப்போ 4 டேபிளில் 100 போகும். 25 4s are 100 தெரியும். 4 4s are 16. 25 into 5 into 25 divided by 4%. 5 and 25 multiply பண்ணுவோம். 25 5 5 5s are 25, remaining 2 5s are 10, 10 plus 2 12. 125 divided by 4%. இது ஃப்ராக்ஷனில் இருக்கா, இதை மிக்சட் ஃப்ராக்ஷன் சேஞ்ச் பண்ணணும்னா 125 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். என்ன வரும்? 3 4s are 12. 5 கீழே கொண்டுடலாம். 1 4 is 4, ரிமைனிங் 1. இதை மிக்சட் ஃப்ராக்ஷன் எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட்டு கோஷன்ட், இதுனா கோஷன்ட்டை இங்கே எழுதுவோம் 31. கீழே எழுதுவோம், இந்த டிவைசர் எழுதுவோம் 4 எழுதுவோம். இந்த மேலே இந்த ரிமைண்டர் எழுதுவோம். ஓகேயா? 31 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 124 + 1 125 அப்படின்னு கிடைக்கும். இதில் கோஷன்ட் எழுதணும், மேலே ரிமைண்டர் எழுதணும், இதில் டிவைசர் எழுதணும். அப்போ இதில் பர்சன்டேஜ் இருக்கா, இந்த பர்சன்டேஜ் அப்படியே போட்டணும். இந்த சம்முக்கு ஆன்சர் இதுதான். இது ரஃப் ஒர்க். நெக்ஸ்ட்டு 4th சப்டிவிஷன். நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் தட் do not have the pieces. பீசஸ் இருக்கிறது 20 பாக்ஸஸ். டோட்டலி 64 பாக்ஸஸ் இருக்குது. 64 பாக்ஸஸில் 20 நமக்கு என்ன ஆயிடுச்சு, பீஸால் ஃபில் ஆயிடுச்சு. அப்போ பீஸ் ஆகாது ஃபில் ஆகாதுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? 64லேருந்து 20ஐ மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைச்சிடும். 4லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 4, 6லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 4. ஸோ பீசஸ் இல்லாத நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் எத்தனை? 44. ஸோ இதில் நம்ம 44ன்னு போடுறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் 64. அப்போ இதை ஃப்ராக்ஷன் எப்படி எழுதுவோம்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் 64, அதில் 44 ஸ்கொயர்ஸ் என்னது? பீசஸ் இல்லாதது. பர்சன்டேஜில் எழுதணும்னா ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் 44/64 எழுதிட்டு இன்ட்டு 100/100 எழுதிடலாம். இதை எப்படி எழுதுவோம்? 44 டிவைட் பை 64 இன்ட்டு 100க்கு 100 எடுத்துருக்கோம்னா 100%. நெக்ஸ்ட்டு கேன்சல் பண்ணிடலாம். ஃபஸ்ட் இந்த டேபிளில் இதை ஃபஸ்ட்டு நம்ம 4 டேபிளால் கேன்சல் பண்ணால் 1 4 is 4, 1 4 is 4. இதை 4 டேபிளால் கேன்சல் பண்ணால் 1 4 is 4, பேலன்ஸ் 2 24, 6 4s are 24. நெக்ஸ்ட் இதையும் 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 25 4s are 100 நமக்கு தெரியும். 4 4s are 16. நெக்ஸ்ட் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். 11 into 25. இந்த 11 into 25 டிவைடட் பை இந்த 4 இருக்குது, டிவைடட் பை 4. 25ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். 25 11ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 125 25, 1 5 is 5, 1 2 is 2, 5 2 plus 5 7, 275. ஸோ 275 டிவைடட் பை 4. இதில் பர்சன்டேஜை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த பர்சன்டேஜை அப்படியே இதில் போடணும். இதில் பர்சன்டேஜ் அப்படியே போட்டணும். இதை மிக்சட் ஃப்ராக்ஷனாக சேஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணணும்? 275 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸ்பேஸ் இல்லைங்கிறான் இந்த சைட் பண்ணுறேன், நீங்கள் இந்த சைட் பண்ணிடுங்க. 275 4ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது 6 4s are 24, 7 4s are 28 ஆகிடும். அது 6 போடுறோம். 7ல் 4 மைனஸ் பண்ணால் 3, 2லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 0. நெக்ஸ்ட்டு 5 கீழே கொண்டாரோம். 8 4s are 32, 5ல் 2 மைனஸ் பண்ணால் 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதை மிக்சட் ஃப்ராக்ஷனாக இதில் எழுதுகிறோம். இதில் நமக்கு 68 தானே கிடைக்குது. மிக்சட் ஃப்ராக்ஷன் எழுதும்போது கோஷன்ட்டை தான் இதில் எழுதுவோம். 68 மேலே என்ன எழுதுவோம்? ரிமைண்டர். இந்த 3 தான் ரிமைண்டர், அதை இதில் எழுதணும். டிவைசர் 4 இருக்கா, இது அதாவது இந்த கீழே 4 இருக்குது, இங்கே கீழே தான் வரும்.
68 3/4%. இதுதான் ஆன்சர். இங்கே இதுதான் ஆன்சர். Third problem பார்க்கலாம். A picture of dot board is given. Find the percentage of white colored portion and black colored portion. இதான் டாட் போர்டு, அதை கொடுத்துருக்காங்க. அது எதோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க? ஒயிட் கலர் போர்ஷனும் பிளாக் கலர் போர்ஷனும். டோட்டல் நம்பர் ஆஃப் போர்ஷன் எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நம்ம இதில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் போர்ஷன் எத்தனை? 20. அதை எழுதிக்கணும். என்ன கொடுத்தோம்? ஒயிட் கலர் போர்ஷனா? ஒயிட் கலர்னால் இந்த இருக்கா இந்த ஒயிட் கலர் போர்ஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10 10 இருக்குது. அப்போ பிளாக்கும் 10 தான். ஒயிட்டும் 10 தான், பிளாக்கும் 10. டோட்டல் நம்பர் ஆஃப் போர்ஷன் எத்தனைன்னு பார்த்தோம்? 20. அதில் ஒயிட் கலர் போர்ஷன் எத்தனை? 10. பிளாக் கலரும் 10 தான். அந்த லாஸ்ட் எழுதலாம். இந்த ஒயிட் கலர் போர்ஷனுக்கு மட்டும் பர்சன்டேஜ் எழுதலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் போர்ஷன் எத்தனை? 20. 20க்கு 10 ஒயிட் கலர் போர்ஷன். இதை பர்சன்டேஜில் எழுதுகிறோம் அப்படின்னா என்ட்டு 100%ன்னு போடலாம், இல்லை 100/100ன்னு போட்டுட்டு இந்த லைன் எழுதலாம். இப்போ ஃப்ராக்ஷன் எழுதலைன்னா இதில் இடவில்லை ஃப்ராக்ஷன் அப்படின்னாலும் எழுதிக்கலாம். அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் போர்ஷன் 24 போர்ஷனுக்கு 10 போர்ஷன் ஒயிட் கலர் அப்படின்னு. இதை எப்படி எழுதலாம்? நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. 1/2 இன்ட்டு 100%. 2வையும் 100ஐயும் கேன்சல் பண்ணிடலாமா? 50 கிடைக்கும். 1 2 5 2s are 10. இந்த ஜீரோவை அப்படியே போட்டுருவோம். ஸோ ஆன்சர் இஸ் 50%. நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். 20 போர்ஷனில் 10 வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க, ஒயிட்டில் இருக்குது. ஸோ ஹாஃப் தானே. ஸோ ஹாஃப் பர்சன்டேஜ்னால் 50%. அதே மாதிரி தான் இன்னும் பிளாக்குக்கும் வரும். நம்பர் ஆஃப் பிளாக் கலர் போர்ஷன் எவ்வளவு? 10 தான். அதை பர்சன்டேஜில் பார்க்கணும் அப்படின்னா டோட்டலாக 20 20க்கு 10 பர்சன்டேஜாக போடும்போது இந்த 100%. இதே மாதிரி தான் ஒரு ஜீரோ கேன்சல் 1/2 இருக்குது இன்ட்டு 100% அப்படி எழுதிடலாம். 2வையும் 100ஐயும் கேன்சல் பண்ணால் 1 2 5 2s are 10 0 50%. இந்த சம்க்கு இதான் ஆன்சர். இதே மாதிரி பாதிக்கு பாதின்னு வச்சுன்னா 50% தான் வரும் கன்ஃபார்மாக.